நாளை காதல் கொண்டே ஹே லிசனர்ஸ், இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எடிட் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ட்ரை. இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரி சைட் போயிட்டு ரீல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீல் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஐகான்ஸ்லேயே எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்ச் பார் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு லாவெண்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் தான் அது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்துட்டு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்கள் இன்ஸ்டாவில் சேவ் ஆகிரும். இப்போ பேக் வந்துட்டு ஸ்டோரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். தென் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மியூசிக் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு அதோட தீமை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அதாவது தேர்ட் ஒன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த தீம் கிடச்சிரும். இப்போது டன் கொடுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு அந்த 3 ஐகான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் காட்டும். ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. தென் இமேஜ் வந்து சேவ் ஆகிரும். பேக் வந்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை மறுபடியுமே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு நம்ம சேவ் பண்ண லாவெண்டர் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஈமோஜி ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே சேவ் பண்ணுறதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே சைஸ் 9:16 கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற மியூசிக்கை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு 15 செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து டூப்ளிகேட் கொடுத்து மியூசிக் எண்டு வரைக்குமே ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஈமோஜி வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்ஷாட் ஆப்பில் ஆட் பண்ணாலும் ஓகே தான். இன்ஸ்டாலே நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோ எடிட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப் ஓப்பன் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தேவையான எல்லா இமேஜஸுமே சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.